ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணுவோம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பாருங்க நல்லா வந்துருச்சு. இப்போ வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் தாளிச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடயே ஒரு குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நல்லா எண்ணெயில் கலந்து விடுங்க. உங்களுக்கு சுண்டல், இப்போ வேக வச்ச சுண்டல் தண்ணியை நம்ம இதோட தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இன்னும் தண்ணி வேணால் நீங்கள் இன்னும் தனியாட்டு வேணால் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.